திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 481 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 98. திருக்கழுக்குன்ற திருப்பதிகத்தை பாடியருளிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் சில நாட்கள் திருக்கழுக்குன்றம் திருத்தலத்திலே எழுந்தருளியிருந்து அதன் பின்பு சுவாமியை வணங்கி அனுமதி பெற்றுக்கொண்டு தெற்கு நோக்கி திரும்பிச் சென்று அருளுகின்றார். சிதம்பரம் திருத்தலத்தை நோக்கி திருத்தல யாத்திரையை மேற்கொள்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள். வழியில் எதிர்ப்படுகின்ற சிவஸ்தலங்களையும் தரிசித்துக் கொண்டே சிதம்பரம் நோக்கி திரு யாத்திரை செய்தருளுகின்றார். வழியிலே இருக்கக்கூடிய காடுகள், கரிய பெரிய மலைகள், சோலைகள், தடாகங்கள், நதிகள் இவற்றையெல்லாம் கடந்து கொண்டு எழுந்தருளுகின்றார். படத்தை உடைய வெவ்விய சர்பாபரணத்தோடு நடிக்கின்றவர். குறு நரிகளையெல்லாம் உத்தம லட்சணங்களை உடைய குதிரைகளாக உரு திரித்து சித்து வித்தையை உடையவருமாகிய சபாநாயகரது திருத்தலம். அது தெற்கே இருக்கின்ற தில்லை மாநகரம். அது 3 காத தூரம் இருக்கின்றது என்று வழியில் எதிர்ப்படுகின்றவர்கள் சொல்ல, அவ்வளவு சமீபத்தில் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வியாக்கிரபுரம் என்று போற்றப்படுகின்ற சிதம்பரத்திற்கு செல்கின்ற அந்த பாதையின் வழியே சென்று அருளுகின்றார். திருவாதவூர் அடிகள் பெருமான் செல்லுகின்ற வழியிலே 2 பக்கங்களும் பொன்னிறமான கொன்றை மரங்கள், அதிலே கொன்றை மலர்கள் மலருகின்றன. அப்படி பொற்பிரகாசத்தை உடைய தேவர் உலகம் இது என்று சொல்லும்படி கொன்றை மரங்களிலே கொன்றை பூக்கள் எங்கும் பறந்து நிற்கின்றன. சிவநாமத்தோடு பொருந்துகின்ற தமிழ் வேதமாகிய திருவாசகத்தைப் போல வண்டுகளெல்லாம் இனிதாக கீதம் பாடுகின்றன. வண்டுகள் அவ்வாறு கீதம் பாட செங்காந்தள் மலர்கள் வண்டுகள் பாடும் இசைப்பாட்டிற்கு பொருள் சொல்லுகின்ற சாதுரியத்தை உடைய நாடக மகளிரது அபிநயம் போன்று செங்காந்தள் மலர்கள் அசைந்து அபிநயம் காண்பிக்கின்றன. கரிய நிறமுடைய காயாமலர்கள் பூத்திருக்கின்றன. தவ வேடம், அது தெளிவை தருகின்ற சிவஞானத்தோடு மேற்கொள்ளப்படக்கூடிய வேடம். அப்படி தெளிவை தரும் சிவஞானம் சிறிதுமில்லாத கபடிகள் தவ வேடத்தை மேற்கொள்வது போல காயாமலர்கள் பூத்திருக்கின்றன. இந்த காயாமலர்கள் கருப்பு நிறத்தோடு இருக்கின்றன. இவை எப்படி தோன்றுகின்றன என்றால், பள்ளத்தை நோக்கி தானே செல்லும் நீரை போல சப்தம் முதலான 5 புலன்களின் வழியே தடையற்று செல்லும் கீழ்மக்களது கரிய மனங்களை போன்று கரிய காயாமலர்கள் பூத்திருக்கின்றன. அந்த வழியிலே தாவுகின்ற இயல்பை உடைய மிருகஜாதியான குரங்கு கூட்டங்கள் சஞ்சரிக்கின்றன. அந்த குரங்கு கூட்டங்கள் சஞ்சரிப்பதால் ஈயினது கூட்டங்கள் தேன்கூடுகளிலிருந்து எழும்பி ஓடுகின்றன. அப்படிப்பட்ட தேன்கூடும் மலர்களும் பொருந்த பெற்ற புன்னை மரங்கள் வழி நெடுகிலும் இருக்கின்றன. நிறைய சோலைகள், அந்த சோலைகளிலே மிக உயர்ந்த மரங்கள், அவை அகன்ற ஆகாசத்தையும் அதன்கண் விளங்குகின்ற நட்சத்திர கூட்டமும் ஷோடச கலைகளோடு கூடி விளங்கும் பூர்ணச்சந்திரனும் போன்று சோலைகள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன. திருவாதவூரடிகள் பெருமான் செல்லுகின்ற வழியிலே 2 பக்கங்களிலும் கிளர்ந்து நிற்கின்ற கமுகுகளினது கூட்டங்கள் தம் பூம்பாளைகளாகிய பல சாமரங்களை திருவாதவூரடிகள் பெருமானுக்காக வீசுகின்றன. மாமரத்தின் இளந்தளிர்களை குடையும் பல குயில்கள் தம் அலகுகளாகிய சிறு கிண்ணங்களை ஊதுகின்றன. பல தேவ தலைவர்கள் ஒருங்கு திரண்டு அன்போடு முகந்து அடிகள் மீது சொரியும் ஸ்வர்ண புஷ்பாஞ்சலியை போன்று ஷண்பகச் சோலைகள் ஒளி நிறைந்த பொன்னிறம் பொருந்திய பூக்களை சிதறுகின்றன. நெடிய மாமரம், நாரத்தை மரம், மதுபானம் சொரியும் கரிய வண்டுகள் சப்திக்கின்ற பாதிரி மரம், தெங்கு மரம், மகிழ மரம், கோங்கு மரம், பலாமரம், மந்தார மரம் என்று பல வகைப்பட்ட மரங்கள் நெருங்கி இருக்கின்றன. இப்படி ஒரு காலமும் நீங்காத வளங்களை உடைய பூஞ்சோலைகளையெல்லாம் கடந்து கொண்டு சென்று
திருவாதவூரடிகள் பெருமான் நல்ல சிதம்பரமாகிய சிவக்ஷேத்திர தரிசனம் செய்கின்றார். சிதம்பரம் திருத்தலமானது எப்படி திருக்காட்சி கொடுக்கின்றது என்று கடவுள் மாமுனிவர் விவரிக்கின்றார். மேல் தள்ளும் ஆகாயத்தில் உயர்ந்த மதில், சிற்பத் தொழில் விளங்கும் திருக்கோபுர வரிசைகள், பொற்கும்பங்கள் பிரகாசிக்கின்ற இணை மாடங்கள், பார்க்குந்தோறும் கண்களுக்கு அழகு செய்வதைக் கண்டு அஞ்சலி செய்து சபாநாயகரது திருவருளை பெற தகுதி உடைய அன்பை உடைய திருவாதவூரடிகள் இச்சிதம்பர திருத்தல திரு தரிசனத்தை தம் வாக்கால் புகழ்ந்து மன மகிழ்ச்சி அடைகின்றார். புலியூர் என்று போற்றப்படும் வியாக்கரபுரமாகிய அந்த சிதம்பரத்திலே வேதம் தரும் ஒலியும், அதாவது வேத அத்தியனம் செய்கின்ற ஒலியும், தேவர்கள் வழிபாடு செய்வதனால் அவர்கள் செய்கின்ற ஸ்தோத்திர ஒலியும், சங்கீதங்களின் ஒலியும், பெரிய மிருதங்கங்களின் ஒலியும், சிவஞானிகள் பட்டனம் செய்கின்ற சைவாகமங்களின் ஒலியும், ஓதுகின்ற தமிழ் பிரபந்தங்களின் ஒலியும் சமுத்திர ஓசை போன்று சிதம்பரம் நகரிலே ஒலிக்கின்றன. உயர்ச்சி பொருந்திய சிவஞானத்தை விளக்கும் நல்ல சைவாகம சமுத்திரத்தை கரை கண்ட திருவாதவூரடிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வரிசையாக பொருந்திய திரு மாளிகைகளை உடைய தில்லை திருநகரின் நெடிய வீதிகளை திருவீதிகளை கடந்து மலை போல உயர்ந்த அழகிய திருக்கோபுர வாசலின் வழியாக ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்து அங்கே அழகிய கனகசபையை நேரே தரிசித்து முன்னைவிட மிக அதிக பக்தி மிகுதியாக உடையவராக ஆயினார். பொன்னார் பொது நின்றாடிய புனிதன் தன்னை முடிமேல் அந்நாள் அடி வைக்கும் பரன் ஆகும்படி கண்டார். மன்னா உயிர் அன்னாய் மணி மன்றா சரண் என்றே சொன்னார். பலகால் அன்பொடு தொழுதார் மிக அழுதார் என்பது இந்த இடத்திலே திருவாதவூரடிகள் புராணத்தில் கடவுள் மாமுனிவர் அமைக்கின்ற திருப்பாடல். திருவாதவூரடிகள் பெருமான் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த கனக சபையிலே திருநடனம் செய்தருளுகின்ற நிர்மலராகிய சபாநாயகரை தரிசிக்கின்றார். முன்னமே தம்முடைய சிரசின் மீது திருவடி தீட்சை செய்தருளிய பரமாச்சாரிய சுவாமிகளாகவே ஸ்ரீமத் கூத்தப்பிரானை நடராஜ பெருமானை தரிசிக்க பெற்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். தரிசித்து பலதரம் அன்போடு வணங்கினார். பின்னர் மிகவும் பிரலாபித்தார், அழுதார். முழு முதலே எனக்கு உயிர் போன்றவரே, மணிமன்றுள்ளாடும் அழகிய சபாநாயகரே, அடியேன் தேவரீருக்கு அடைக்கலம் அடைக்கலம் என்று பல முறை ஸ்தோத்திரம் செய்கின்றார். விண்டே இரு கண்ணீர் விழ வீழ்ந்து இந்நடி முடிமேல் கொண்டே பின் எழுந்து அன்பொடு குறையா வருண் நிறையா வண்டேர் குழல் உமைபங்கனை வண் தில்லையுள் இன்னே கண்டேன் என நற்பாடல் கருத்தார உரைத்தார். திருவாதவூரடிகள் பெருமான் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம்முடைய இரு திருக்கண்களும் இமைக்காமல் ஆனந்த பாஷ்பம் பொழிய பின்னரும் சந்நிதியிலே வீழ்ந்து தமக்கு தம்மினும் இனிய திருவடிகளை சிரசிலே வகித்து கொண்டு வணங்கி எழுந்து நின்று தம் பேர் அன்பினாலே திருவருள் நிறைய பெற்று வண்டுகள் மொய்க்கப் பெறும் அழகிய கூந்தலை உடைய சிவகாமி அம்பாள் சமேதராகிய சபாநாயகரை தரிசனம் செய்து இந்திரிய வயமயங்கி என்று எடுத்து தில்லை மாநகரத்திலே இப்பொழுது அப்பரம்பொருளை கண்டேனே என்று பாடல்கள் தோறும் வருகின்ற கண்டபத்து என்கின்ற திருவாசகத்தை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் மனம் கொள்ள பாடி அருளுகின்றார். அவ்வாறு தில்லையிலே கனக சபையிலே திருநிறுத்தம் புரிகின்ற ஸ்ரீமத் சிவகாமி அம்மை சமேத ஸ்ரீமத் சபாநாயகரது திருக்காட்சியை திருதரிசனம் செய்து எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசக திருப்பதிகம் கண்டபத்து என்கின்ற அற்புத திருப்பதிகம். அத்திருப்பதிகத்தின் திருப்பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.